உங்களுக்கு தேவன் ஒரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். இதுக்கப்புறம் 12 மாதம் இருக்கு, 365 நாட்கள் இருக்கு. எவ்வளவோ மணி நேரங்கள், எவ்வளவோ நிமிஷங்கள், எவ்வளவோ நொடிகள், எவ்வளவோ நாட்கள், எவ்வளவோ வாரங்கள் தேவன் இந்த வருஷத்துல உன்னையும் என்னையும் நம்பி கொடுத்திருக்கிறாரு. கவனமாய் பிடிச்சிட்ட அப்படின்னா, நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன வேலை செய்கிற, நீ என்ன சம்பாதிக்கிற, உன் வீடு எப்படி இருக்கு, உன் சூழ்நிலை எப்படி இருக்கு, நீ எவ்வளோ கடனில் இருக்கிற, எவ்வளோ பலவீனத்தில் இருக்கிற, எவ்வளோ பயத்தில் இருக்கிற, இதை பற்றி எல்லாம் கலங்கவே கலங்காத. அதை தலைக்கீழாக மாற்றிடுவார் ஆண்டவர். அதுதான் மகிமையின் ஆண்டு, அதுதான் மகிமையின் ஆண்டு. தேவனுடைய மகிமைனா என்ன நான் சொல்றேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் வேல்யூபிள் டைம். அதிகாலமே ஒன்று, அதிகாலமே. 2, சீனாய் மலை பாதியில கிடையாது, உச்சியில. உச்சியில எப்படி ஒன்று சொல்லுவாரு, ஆயத்தப்பட்டுவார். மகிமை வெளிப்படணும் அப்படின்னா கேட்கணும், விசுவாசிக்கணும், கீழ்ப்படிக்கணும். சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும், வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நமக்குள்ள வேலை செய்யக்கூடாது. ஹலோ, மோசஸ்க்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்களை எல்லாம் இந்த மலை அடிவாரத்தில் இருக்க வைத்துட்டு நீ காலமே எழுந்து சீனாய் மலையின் உச்சியில வா. நீ அங்க காத்திரு, நான் அங்க வருவேன், நான் உன்னோட முகமுகமா பேசுவேன். அடுத்து நீ என்ன செய்யணும் என்ற காரியத்தை நான் வெளிப்படுத்துவேன். எத்தனை பேர் பார்க்க விருப்பப்படுறீங்க? எல்லா ஜனங்களும் முறுமுறுத்தாங்க. இந்த மலை ஏறி திரும்பி மோசே இறங்கும்போது எல்லா ஜனங்களும் மோசேயுடைய முகத்தை பார்ப்பதற்கு பயந்தார்கள். காரணம், அவருடைய முகம் தேவ மகிமையினால நிரம்பி இருந்தது. நாமோ இந்த வருஷத்துல 1 ஆயத்தம், 2 ஏறணும், இறங்கிடக்கூடாது. நம்முடைய பைபிள் படிக்கிற காரியம் ஏறணும், இந்த வருஷம் ஜெபிக்கிற காரியம் ஏறணும், ஊழியம் செய்கிற காரியம் ஏறணும், விசுவாசிக்கிற காரியம் ஏறணும், அறிக்கை செய்கிற காரியம் ஏறணும். இது குறையவே கூடாது. You will see God's glory. ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆமென்.